விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில் வடசென்னை மக்களுக்கு உயர்தரமான மருத்துவ சேவை வழங்கும் வகையில் பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் செலவில் புதிதாக அரசு மருத்துவமனை அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். சட்டமன்றத்தில் விதி 110 கீழ் இதற்கான அறிவிப்பை வெளியிட்ட அவர், பெரம்பூரில் அமையும் அந்த மருத்துவமனை 400 படுக்கை வசதிகளுடன் கூடிய உயர்தரமான பன்னோக்கு மருத்துவமனையாக இருக்கும் என்று கூறினார். தமிழ்நாட்டில் 7 புதிய அரசு செவிலியர் கல்லூரிகள் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் 8 தளங்களுடன் கூடிய புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைக்கப்படும் என்றும் அறிவித்த முதலமைச்சர் விஜய், முதல்வரின் மருத்துவ காப்பீட்டுத் தொகை 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் கூறினார். மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதல் மாணவர் சேர்க்கை இடங்கள் உருவாக்கப்படும் என்றும் தெரிவித்தார். பால் கொள்முதல் விலை 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும் முதலமைச்சர் விஜய் அறிவித்தார். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் காருடன் சேர்த்து உதவியாளர்களும் வழங்கப்படுவார்கள் என்றும் முதலமைச்சர் விஜய் அறிவித்தார். MLA-க்களுக்கு மாதந்தோறும் காருக்கு வாகனப்படியாக தலா 75,000 ரூபாயும், உதவியாளர் படியாக தலா 25,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார்.